நடக்கேன். நான் நடக்குது. நான் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் நடக்கேன். பிறகு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நினச்சி நடக்கும். போகக்கூடிய இடங்கள்ல பரவாயில்ல, முன்னோட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்காண்டி பயந்தான் இருக்க வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு, பயந்து தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு. எப்படினாலுமே எங்கள் ஒரு பக்கமெல்லாம் 2 எண்ணெய் வந்து அடிபட்டு போச்சு. கடை மக்கள் பையங்க வந்து இப்படி மாலை போட்டு வந்து பையங்கலாம். அதனால் பயந்து தான் நாங்களே இதுங்க சாப்பாடு தேவைன்னா என்ன கொடுக்காங்க. சும்மா வந்தக்கு போனாங்க வாங்கி தூர போடுதா ஆளுக்கு. இதுதான் நாங்கள் சாப்பாடு எப்பவும் பண்ணுவோம். இந்த வருஷம் மட்டும் பண்ணலை சாப்பாடு. இந்த வருஷம் என் மகன் நான் வீடு கட்டியிருக்கேன். நான் வீடு கட்டி நல்லா ஆகட்டும்னு நினச்சி நடக்கேன். 63 வயசு ஆகுது எனக்கு. அதான் 200 கிலோமீட்ரு. இதோ போகிறது நான் 10வது வருஷம் நடக்கேன். போன வருஷம் நல்லா தான் இருக்குது. வீடு கட்டியிருக்கோம், நல்லா இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் முடிச்சு பேரன் பேத்தின்னு எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு முறையோர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம கூட வரவங்க எல்லாருமே நல்லபடியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல அடிப்படை வசதிகள், பாத்ரூம்கள் பொம்பளைகளுக்கு லேடிஸ் போகுங்கிறது தான் இல்லை. வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். போலீஸ்காரங்க எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அவங்கெல்லாம் இடைவெளி இல்லாமல் ஓரமாக போக சொல்லி முதுகில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விடுறாங்க. ஆமாம், குருசாமி சொன்ன வழியில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், நாங்கள் அங்கேருந்து 105 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டுருக்கோம் சார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் பின்னாடி பாதி பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் முன்னக்கூட்டி வந்துட்டோம் சாமி. நாங்கள் வந்து கடையிலேருந்து வரோம். என் பேர் வீரபாண்டி, அவர் பேர் மணிகண்டன், 2 பேரும் குருசாமி. 41ஆம் வருஷம் அது. ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் வரும்போது நாங்கள் ஒவ்வொரு சபையை தனித்தனியாக பிரித்து கடையத்தில் ஒரு 20 சாமி 30 சாமி எக்ஸ்ட்ரா தனித்தனியாக வருவாங்க. இப்போ கணக்கு கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 சாமி வரும். கடையம், கட்டேரிப்பட்டி, சேராம்பட்டி, மாளானூர்னு சொல்லி ஒரு 6 ஊரில் உள்ள சாமி மொத்தமாக கட்டி வந்துக்கிட்டே இருக்கும். வசதிகள்லாம் பரவாயில்ல. எங்களுக்கு இந்த உள்ள இறங்கி குளிக்கிறதுக்கு தான் சரியான படித்தர வசதி இல்லை. இப்போ நாங்கள் திருவாரூரில் இருக்கிறோம், தாமிரபரணி இல்லை. ஆமாம், உள்ள இறங்கி குளிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பாத யாத்திரை வர பற்றிலாம் இந்த ரோடு வரைக்கும் ஓகே. இப்போலாம் இந்த வருஷம் போன வருஷம் கூட வண்டி எவ்வளோ விடலை, இந்த வருஷம் வண்டி எவ்வளோ விட்டுருக்காங்க. ஆனால் இறங்கி போய் குளிக்க ஒரு படித்தரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். மற்ற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தற்சமே இப்போ இந்த குளிக்கிற வசதி தான் வேணும். இந்த சின்ன பிள்ளைலாம் கூட்டு வர பற்றிலாம் அடிப்படை வசதி கழிப்பிடங்களும் இல்லை. அது இவ்வளோ கூட்டத்தில் கஷ்டம்தான். இருந்தாலும் அது இந்த பொம்பளை ஆளுங்களுக்கு கொஞ்சம் வச்சு பண்ணி கொடுத்தா இப்போ யாத்திரைக்கு நிறைய ஆள் வராங்க. இந்த பாருங்க, எல்லாருமே சபைக்கு எல்லாமே பெண்கள் வராங்க. அந்த கழிப்பிடம் குளிக்கிறதுக்கு ஒரு படித்தரமாதிரி போட்டு சாமிகளை குளிக்க வைக்கிறதுக்கு, இறங்கி போகிறதுக்கு இந்த இப்போ பார்க்கிங்கள் போட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு தளமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். என் பேர் வந்து சக்தி மகேஸ்வரி. நான் இதோட 3வது வருஷமாக பாத யாத்திரை வந்துட்டு இருக்கேன். போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நல்லா இருக்கு. ரோடு வந்து சரியில்லை. நடக்கும்போது அந்த ரோடு மட்டும் சரியாக செய்து தந்தால் நல்லாயிருக்கும். கழிப்பிட வசதியும் இல்லை. அந்த 2 வசதியும் எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நடந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். முருகன் என்ன வேண்டது, எல்லாருமே நல்லா இருக்கணும், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.